ஆகஸ்ட் 10ஆம் நாள் ஒரு கருப்பு தின நாள். ஏன்னா நாம் எல்லாரும் இந்தியாவில் சம உரிமை சம அந்தஸ்து பெற்றவர்கள். பிறப்பால் நாம் இந்தியர்கள். விருப்பத்தால் எல்லா மதத்தையும் பின்பற்ற நமக்கு உரிமை உண்டு. ஆனால் 1950 ஆகஸ்ட் 10ஆம் தேதியில் இந்த உரிமை பறிக்கப்பட்டு மதத்தின் பெயரால் எஸ்சி மக்களை அவளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் எம்பிசி பிசி என கணிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அந்த விகிதாசாரியம் மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த எஸ்சி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள், திறமையான மக்கள், நம்முடைய இந்தியாவின் அருமையான சொத்து. இவர்கள் இன்று பல நிலைகளில் வேலைவாய்ப்பு இல்லை, படிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லை. ஆக இப்படியெல்லாம் ஒரு மதத்தின் பெயரால் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சீக்கிய மதம், பௌத்த மதம் இதற்கு சென்றவர்கள் எல்லாம் சமநிலையில் பார்க்கப்படுபவர்களுக்கு எஸ்சி என்ற உரிமையோடு பலவித வாய்ப்புகள் கொடுக்கப்படுவது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறது. எல்லோரும் சமமாக பயன்படுத்த வேண்டும். ஆகவேதான் நம்முடைய ராஜேந்திர பிரசாத் 1950 ஜனாதிபதியாக இருந்த பொழுது இந்த ஆகஸ்ட் 10ஆம் நாள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இது முற்றிலும் தவறு. இந்தியாவை பிரித்தாழ்வது என்பதற்காகத்தான் ஆகஸ்ட் 10 இதை துக்க நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது நிச்சயம் மாற வேண்டும் என்பதுதான் மக்களின் கருத்தாக இருக்கிறது. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அழகாக சொல்லுகிறது, எல்லோரும் இந்தியர்கள் சமம். இதில் எஸ்சி நிலை மக்கள் மதிக்கப்பட வேண்டும், மாண்புற அவர்களுக்கு வேண்டிய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது. இதனை செயல்படுத்திட இந்தியா முழுவதும் ஒருமித்த குரல் கொடுக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம்.